எபிசோட் 80. கௌரி, நானும் உன்கிட்ட என்னோடய பாஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். இதெல்லாம் சொல்லலைன்னா நானும் கில்ட்டிலே செத்துருவேன். அதனால் நம்ம 2 பேருமே பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக பேச போனாங்க. அந்த நேரம் விஜய், என்ன ஸ்ருதி, நம்ம மேரேஜை இப்படி ஆஃபீஸில் வச்சுருக்கலாமா இல்லை கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஸ்ருதி, உன் கல்யாணத்தை நீ எங்கே வேணாலும் வச்சுக்கோ, அதையேண்டா என்கிட்ட கேட்குற, பிறவி பைத்தியமே அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட விஜய், பொண்ணுங்க காதலை தான் நம்பி விடாதே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக சிரித்தாங்க. மறுபுறம், நான் அந்த குட்டிச்சாத்தானுங்களோட அம்மாவை வெட்டி கொன்னப்போ அந்த குட்டிச்சாத்தானுங்களோட வயசே 5 தான். நான் அவங்கள கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவங்களையும் கொல்றதுக்காக துடித்தேன். ஆனால் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர் முழுக்க என்ன சைக்கோ, கொலைக்காரன், ராட்சசன் அப்படின்னு பல பெயர்களால் வெளியில் போய் சொல்லிட்டாங்க. என்னை அசிங்கப்படுத்திட்டான். அதுக்கப்புறமா இந்த ஊரில் என்னால் இருக்க முடியலை. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்தி ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அதை தாங்க முடியாமல் இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நான் பல வருஷமாக காத்திருந்தேன். பல வருஷம் நான் காத்திருந்ததெல்லாம் போதும். இனிமேலும் என்னால் அந்த குட்டி சாத்தானுங்களை சகிச்சுக்க முடியாது. இதெல்லாமே போதும். என் பொண்டாட்டி வேற ஊரா வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் தான் பிள்ளை போலையே வளர்த்தினா, வீட்டில் கொண்டு வந்தா. வேண்டான்னு சொல்லி கேட்கவா செஞ்சா? அதனால தான் நான் அவளையும் போட்டு தள்ள முயற்சி பண்ணேன் அப்படின்னு உளறிக்கிட்டு இருந்தார் பிரசாந்த். இதை கேட்ட விவேக், நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். நானும் அந்த ஆஃபீஸில் 8 வருஷமாக வேலை பார்க்குறேன். ஆனால் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்காம வெறும் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவனுக்கு ஹச்ஆர் பதவியில் உட்கார வச்சுட்டான் அந்த யுவராஜ். அந்த பதவி எனக்கானது. ஆனால் என்கிட்ட இருந்து அவன் பறிச்சிட்டான். என்றைக்குமே நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவனை பழி வாங்கி நான் தீருவேன் அப்படின்னு வெறியாக சொன்னான். இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பிரசாந்த் பயங்கரமாக சிரித்தான். மறுபுறம் அர்ஜுனும் கௌரியும் தனியாக போனாங்க. அப்போது, இங்கே பாரு அர்ஜுன், இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை சொன்னதுக்கப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது என் மனசில் இருந்துச்சுன்னா உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை என்னால் தாங்கிக்க முடியாது. உன்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலடா. நான் சொல்கிறதுக்கு அப்புறமா இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் இதை உன்கிட்ட சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப தயங்கிக்கிட்டே அன்னைக்கு காவேரியும் கார்த்திகேயனும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டா. இதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகி அவனுக்கு கோபம் வரும்னு நினச்ச கௌரிக்கு ஷாக் கொடுத்தான் அர்ஜுன். ஏன்னா அவன் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகவே இல்லை. அவன் சிரித்தான். இதை பார்த்த கௌரிக்கு எதுவுமே புரியலை. என்னடா இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்க, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கௌரி ஷாக் ஆகி, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா. அதுக்கு, நேற்றுக்கு நைட்டு உங்கள் அப்பாவை நான் மீட் பண்ணேன். எல்லாத்தையுமே சொன்னார். நானும் உங்கள் அப்பாவை மீட் பண்ணோம். நிறைய விஷயங்கள் பேசினோம். அவர் என்ன ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே நல்லா தண்ணி அடிச்சிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி புலம்புனார். மன்னிப்பும் கேட்டார். என் பொண்ணு நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் செஞ்ச தப்புக்கு அவளை பழி வாங்கிடாத. ஓ மேலே அவள் உயிரே வச்சுருக்கான்னு சொன்னார் ஃபஸ்ட்டு. அதை கேட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கோவம் வந்தது, ஆத்திரம் வந்தது. அவரை அப்படியே அடித்து கொன்றுலாம் போலி எனக்கு தோணுச்சு. ஆனால் அடிக்கிறதுனாலையும் அவரை தண்டிக்கிறதுனாலையும் இறந்தவங்க திருப்பி வரப்போகிறதில்ல. எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் இப்போது அவரை மன்னிச்சிட்டேன். அவரை அப்படியே விட்டுட்டு நானும் சரின்னு ஒன்றை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப பெரிய மனுஷன். ஒரு சின்ன பையன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது என்னால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியலை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் மேலே நான் ரொம்பவே கோபமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போது அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால அவர் மேலே இருந்த எல்லா கோபமும் எனக்கு தீர்ந்து போச்சுன்னு தான் சொல்லணும்.
சொல்லப்போனால் தப்பு அவர் மேலே கிடையாது. பிரசாந்த் தான் அவரை தப்பாக கைட் பண்ணி கொண்டு போயிருக்கான். அதனால் நான் அவரை மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அவர் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை. அதனால் அதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்ல, கௌரி இந்த இடத்துல சிரிக்கிறதா இல்லை அழுகுறதான்னு தெரியாமல் அவனை காதலோட பார்த்தா. அதுக்கப்புறமா சரி, இப்போ நீ சொல்லு, என்ன சொல்லணும்னு நினச்ச அப்படின்னு கேட்க, அப்போ ஆஜோன் அவன்கிட்ட எல்லா விஷயத்துகளையும் சொல்ல ஆரம்பித்தான். நான் இந்த விஷயம் உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ நான் உன்கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஒருவேளை இந்த விஷயம் உனக்கு ஃப்யூச்சரில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே ஒரு பிரச்சனை பெருசாக வரும். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து அவள் கைகளை பிடிச்சு எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பித்தான். மறுபுறம் நிலா, ஆலியா அப்புறம் நலன் கூட ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தா. இதை பார்த்த கல்பனா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பாவம் குழந்தைங்க அம்மாவை இழந்துட்டு அப்பாவையும் இழந்துட்டு எல்லாத்தையுமே மறந்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. குழந்தைங்க ரொம்பவே நல்லா விளையாடினாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாங்க. அவங்க கௌதம், யுவராஜ், ஆஜுன், ஆதவ், நிலா, நலன், ஆலியான்னு எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்த்தாங்க. அந்த நேரம் பசங்க யாரெல்லாம் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்க எல்லா குழந்தைங்களும் ஓடி போனாங்க. அந்த பசங்க எல்லாருமே கௌதமை நோக்கி வேக வேகமாக ஓடி போனாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஐஸ்கிரீமை கையில் கொடுத்தான். எனக்கு மட்டும் 2 அப்படின்னு சொல்லி அவன் வழக்கம் போல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட முன்னாடியே குழந்தைங்க அதை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து கௌதம் குழந்தைங்களை துரத்த கல்பனா பயங்கரமாக சிரித்தாங்க. மறுபுறம் ஆஜுன் கௌரியோட கன்னத்தில் கையை வச்சு, இந்த பாரு கௌரி, என்னோட நிஜமான பேர் ஆதவன். அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய பெரிய ரவுடிகள், போலீஸ்கள் கூட என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கான மிகப்பெரிய ரவுடினா. ஆனால் ஒரு ஏழைக்கிட்ட என்னோட முகத்தை காமிச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் அப்படின்னா உனக்கே தெரியும், நம்ம ஊருக்குள்ளே அதிகமான அராஜகம் அப்புறம் பாலிட்டிக்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். பத்தாவதுக்கு ரவுடி கூட பிச்சைக்காரனை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு ஒரு ராபின்ஹுட் ஸ்டோரி மாதிரி நான் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். இதை நான் சீக்ரெட் ஒர்க்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேள்விப்பட்டிருப்பே ராபின்ஹுட் ஸ்டோரி, அந்த மாதிரி தான் ஏழைகளுக்கு நான் உதவி பண்ணுவேன். ஆனால் கெட்டவங்களை நான் என்றைக்குமே சும்மா விட மாட்டேன். இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடித்தான். கௌரி அவனை புரிஞ்சது மாதிரியே பார்த்தா. இதை பார்த்த அர்ஜுன், உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க அவள் தலையாட்டினா. எனக்கு புரியுது, உனக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற பாரு அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். உறவு மலரும்.